ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். சக்கரை பொங்கலை எப்போதும் போல் பச்சரிசியில் செய்யாமல் இது மாதிரி சம்பா கோதுமை ரவாவில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவா எடுத்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதோட 3 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ரவாலாம் நல்லா வெந்து வந்துடும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதோட 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கினா பாகு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். அப்புறமா இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சீக்கிரமாகவே செய்யக்கூடிய சம்பா கோதுமை ரவாவில் செஞ்ச சக்கரை பொங்கல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.